பெரும்பாலானவர்கள் ஜனவரி 1 வந்தால்தான் வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் கேக்குறேன், ஏன் காத்திருக்கணும்? இன்னும் 3 மாதம் இருக்கிறது இந்த வருடத்துக்கு. 90 நாள், 90 சந்தர்ப்பங்கள். இப்போ துவங்குங்க. சிந்திச்சு பாருங்க. இப்போவே துவங்குனீங்கன்னா புது வருடம் வரும்போது நீங்க முன்னாடியே முன்னேறி இருப்பீங்க. ரெசல்யூஷன் எழுதுறதுக்கு பதிலா ரிசல்ட்ஸை செலிப்ரேட் பண்ண முடியும். ஜனவரி வரும் வரை காத்திருக்கிறது நேரம் வீணடிக்கிறது. ஆனா இப்போ தொடங்கினீங்கன்னா புத்தாண்டை நம்பிக்கையோட, சக்தியோட, முன்னேற்றத்தோட சந்திக்க முடியும். அடுத்த 90 நாளில் தினமும் உங்க உடல் நலனுக்காக வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆரோக்கியமா, வலிமையாயிருப்பீங்க. தினமும் 10 பக்கம் படிச்சா 3 முதல் 4 புத்தகம் முடிச்சிருப்பீங்க. தினமும் கொஞ்சம் சேமிச்சா புது வருடம் நிதி ரீதியிலும் கூட பலமா நிக்க முடியும். உங்களுக்கு ஒரு சவால். இன்னைக்கே ஒரு இலக்கு தேர்வு பண்ணுங்க. உடல் நலம், படிப்பு, தொழில் அல்லது ஒரு நல்ல பழக்கம். அடுத்த 90 நாள் அதுக்கு உழைச்சு பாருங்க. ஜனவரி 1 வந்தா ரெசல்யூஷன் எழுத வேண்டாம். அச்சீவ்மெண்ட்டை கொண்டாடுங்க. காலண்டர் மாறுறதுக்காக காத்திருக்காதீங்க. முதல்ல நீங்க மாறுங்க. உங்க எதிர்காலம் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்போவே தொடங்குங்க. இந்த வருடத்தை ஸ்ட்ராங்கா முடிப்போம்.